ஆன்லைன் ப்ராடக்ட் எது வாங்கினாலும் ஒன்றுக்கு 2 முறை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எதுக்கு சொல்கிறேன்ட்டு வீடியோ கடைசியில் சொல்கிறேன். வீடியோவை எங்கே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்துடுங்க. காலங்காத்தால ஏஞ்ச உடனே இட்லிக்கு அரிசி ஊற வைக்கிறேன். இட்லி மாவுக்கு அரிசி ஊற வைக்கிறேன். ஓகேங்களா? நான் எப்பவுமே ரேஷன்ல போடக்கூடிய அரிசி தான் யூஸ் பண்ணுவேன் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு. அதுவே நல்லா இருக்கும். நம்ம கடையில் வாங்குற அரிசி விட இந்த மாதிரி ரேஷன் அரிசியே நம்மளுக்கு நல்லா தான் வரும். இட்லி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இட்லி மாவுக்கு வந்து நான் அளவு நிறைய வீடியோஸ்ல சொல்லியாச்சு. ஆனால் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது இல்லைங்களா? அதனால ஒரு முறை சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன். 3 கிளாஸ் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன். 2 கிளாஸ் அளவுக்கு பச்சை அரிசி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 5 கிளாஸ் ஆச்சு இல்லைங்களா? அதில் 1 கிளாஸ் அளவுக்கு சேம் ஒரே கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும். 1 கிளாஸ் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டு நல்லா கழுவிக்கணும். 1க்கு 4 வாட்டி நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா நான் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுறதுனால ஒரு வாட்டி ரொம்ப அழுக்காக இருக்கும், ஒரு வாட்டி நல்லா தான் இருக்கும். அதனால நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஓரமாக வச்சுடுவேன். எப்பவுமே நான் அரிசி வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு தூங்கிடுவேன். அப்போ காலங்காத்தால ஏஞ்ச உடனே நம்ம கிரைண்டரில் போட்டிடலாம். ஆனால் ஒரு வாட்டி மறந்துட்டு இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவேன். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி காலங்காத்தால ஊற வைக்க வேண்டியதாக இருக்கும். இதை வந்து நான் மிஷினில் தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஏன்னா கரண்ட் அடிக்கடிக்கு போயிட்டு வந்துட்டே இருக்குது. ஸோ அதனால இன்னைக்கு வந்து வீட்டில் அரைக்க போகிறது கிடையாது, மிஷினுக்கு கொடுத்து அனுப்பிட போகிறேன். அரிசி ஒரு சைடு ஊற வச்சுக்கிட்டு இன்னொரு சைடு வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணும் இல்லையா? அதனால சாப்பாடு வந்து குக்கரில் வச்சுட்டேன். அதை எடுத்து ஆற வச்சா தானே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு. அதனால கொஞ்சம் ஆற வைக்கிறதுக்கு 2 பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். நான் வந்து இன்னைக்கு கர்நாடகா ஸ்டைலில் சித்ரான்னா செய்ய போகிறேன். அதனால கொஞ்சம் வேலை கம்மி தான். இன்றைக்கி அவ்வளோவா வேலை கிடையாது. காலங்காத்தால் எனக்கு டைம் இருக்கவே இந்த மாதிரி வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெண்டைக்காய் வந்து மதியத்துக்கு ஃப்ரைக்காக தான். ஆனால் எனக்கு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெண்டைக்காய் முன்னாடியே கட் பண்ணுறதுனால ரொம்ப பிசு பிசு தன்மை இல்லாமல் நீட்டாகவும் இருக்கும். நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ அதே விதமாக ஃப்ரை ஆகும். அப்போவே கட் பண்ணி அப்போவே ஃப்ரை பண்ணோன்னா ரொம்ப பிசு பிசுன்னு ஆகிட்டு வெண்டைக்காய் ஒன்றும் பாதியாக ஆகிடும். அதனால நான் முன்னாடியே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். டைம் இருக்கிறதுனால முன்னாடியே கட் பண்ணுறேன், இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு முன்னாடி கட் பண்ணி வச்சுருப்பேன். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் இல்லை. நம்மளுக்கு இந்த மாதிரி டைம் இருக்கிறப்போ மதியத்துக்கு இல்லை நைட்டுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது கட் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். சமையல் செய்ய விருப்பமே இல்லைன்னாலும் இந்த மாதிரி காய்கறி எல்லாம் கட் பண்ணுறதுனால சமையல் செய்கிறது கூட பெரிய கஷ்டமாகவே தோணாது. ஈஸியாக முடிச்சிடலாம், எல்லாம் கட் பண்ணிட்டோம் இல்லையா அன்ற மாதிரி தோணும். அதனால நம்மளுக்கு வேலை சீக்கிரமாக ஆகணும், நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரே முறை உட்காந்து கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் ரூமில் போயிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நானும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கிடையாது. எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். ஆனியன்ஸ் கட் பண்ணியாச்சு. அதில் நான் தேவையான அளவுக்கு மிளகாவும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா இல்லாதனால காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சித்ரான்னாக்கு தேவைப்பட பருப்பெல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கினேன். ஏன்னா எது ஒன்று மிஸ் ஆனாலும் டேஸ்ட் மாறிடும் இல்லையா? அதனால எல்லா பருப்பும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கினேன். அதே விதமாக லெமன் கூட இந்த மாதிரி ஜூஸ் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கினேன். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கினேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். நம்ம சேம் லெமன் ரைஸ் எப்படி செய்கிறோமோ அதே விதமாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக இவங்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறதுனால அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான். நம்ம சேம் லெமன் ரைஸ் எப்படி செய்கிறோமோ அதே விதமாக தான் இருக்கும். ஆனியன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் பருப்பெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா? அந்த பருப்பெல்லாம் போட்டுட்டு பாதி அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கினேன். ரொம்ப ஃப்ரை ஆன பிறகு கடுகு போட்டாலும் தீஞ்சிடும். அதனால பாதி ஃப்ரை ஆன பிறகு கடுகு ஜீரகம் சேர்த்துக்கிட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பெருங்காயம் தூள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸு, பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க, இல்லாதனால நான் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து பாதி ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கினேன். மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டு ஆனியன்ஸ் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆக வேண்டாம், லைட் பிங்க் கலர் வந்தால் போதுமாக இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி ஃப்ரை ஆக வேண்டாம், லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கினாலே நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான். ஆனியன்ஸ் ஃப்ரை ஆன பிறகு
கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கூட சூடாக இருக்கிறப்ப இந்த மாதிரி சேர்த்துட்டோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி பிடிக்காதவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கொத்தமல்லி சேர்த்த மாதிரியே இருக்காது. ஆனால் எனக்கு கொத்தமல்லி லாஸ்ட்டில் சேர்த்தா தான் பிடிக்கும். பசங்க தூக்கி போட்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுனால அவங்க தூக்கி போடுறதுக்கு கூட சான்சஸ் இருக்காது. அதே சாப்பிட்டுடுவாங்க. கொத்தமல்லியும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு லெமன் ஜூஸ் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அது சேர்த்திக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு தான் சேர்த்திக்கிறேன். ஸ்டவ் ஆனில் இருந்துச்சுன்னா கசப்பு தன்மை வரும்னு சொல்லுவாங்க. நானும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கூட சேர்த்துனேன். ஆனால் கசப்பு அவ்வளோவா இருக்காது. அது கூட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கணுன்னா நம்மளுக்கு கசப்பு தன்மை இருக்காது. ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்க போகிறேன். ஸோ லெமன் ஜூஸும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு முறை அந்த சூட்லவே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடியே ரைஸ் வந்து ஆற வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் வேலை. அவ்வளோதான், லெமன் சித்ரான்னா ரெடி ஆயிடுச்சு. இது கர்நாடகா ஸ்டைலில் லெமன் சித்ரான்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம செய்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்டியாக இருக்கும். எப்பவுமே ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கூட செஞ்சு வச்சா பசங்க கொஞ்சம் குஷியாகிடுவாங்க இல்லையா, அதனால தான் இன்றைக்கி இப்படி செஞ்சேன். அதுவும் இல்லாமல் நான் வீட்டில் ஒரு முறை செஞ்சேன். அப்போ வந்து ஆனியன்ஸ் போடாத மம்மி, நீ எப்படி செய்றியோ அதே விதமாக செய், அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ஆனியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாத, புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாத அப்படின்ட்டு சொன்ன வாயே வீட்டுக்கு வந்து அம்மா ஆனியன்ஸ் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்குமா லெமன் ரைஸில், என் ஃப்ரெண்டு கொண்டு வந்தா எனக்கு ஒரு வாய் கொடுத்தா எந்த அளவுக்கு நல்லா இருக்கு தெரியுமா, ஆனியன் சேர்த்தா அந்த அளவுக்கு நல்லா இருக்குமா, நீ லெமன் ரைஸில் ஆனியன் ஏமா சேர்க்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லுது வீட்டுக்கு வந்தா. இப்போ நான் அவனை வாயிலவே குத்தணும் இல்லையா, ஆனால் குத்த முடியாது, நம்ம பையனாச்சே, குத்தவும் முடியாது. சிரிப்பு தான் வந்துச்சு. நான் செஞ்சப்ப என்னவோ நல்லா இல்லைன்னு சொன்னேன், உன் ஃப்ரெண்டு கொண்டு வந்தால் மட்டும் நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டான். இல்லைம்மா, நான் அன்றைக்கி சரியாக சாப்பிடல, அதனால தான் சும்மா பார்த்த உடனே வேண்டான்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, ஒரு முறை அப்படி செஞ்சு கூடா அப்படின்ட்டு கேட்குது. அவங்க கேட்ட பிறகு நம்ம செய்யாமல் இருப்போமா என்ன, அவங்க கேட்குறதே நம்மளுக்கு ஜாஸ்தி. அதனால செஞ்சு வச்சுட்டேன். இன்றைக்கி நல்லா தான் இருக்கும். டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, நம்ம செய்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்காக மாம்பழம் மட்டும் வச்சு கொடுக்குறேன்னா கோவாவும் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. சரி, அதுவும் வச்சு கொடுத்துட்டு இப்போது வெறும் லெமன் ரைஸ்க்கு தொட்டிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஊறுகாய் வச்சு கொடுத்துட்டேன். அவ்வளோதான், லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மதியத்துக்கு வந்து பருப்பு சாறு செஞ்சுட்டேன். பப்பு சாறு சொல்லுவோம் தெலுங்கில். பருப்பு சாறு செஞ்சுட்டு சாப்பாடு வச்சுட்டேன். வெண்டைக்காய் கட் பண்ண இல்லையா, ஃப்ரை பண்ணால் எந்த அளவுக்கு நிறையா வந்துச்சுன்னு பார்த்துக்கோங்களா. ஆனால் கம்மியாக தான் வரும் எனக்கு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு கம்மியாக வந்திருக்கேன்ட்டு எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பாதி கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்புக்கு கூட வந்துச்சு. என் வீட்டுக்காருக்கு வந்து நான் சர்வ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். அதனால கொஞ்சம் காலியாயிடுச்சு. ஆனால் 1/2 kg வெண்டைக்காய் வந்து அந்த அளவுக்கு தான் ஃப்ரை வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு ஆன்லைன்லேருந்தே நான் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஃப்ரிட்ஜில் கவருங்க, பிளாஸ்டிக் கவருங்க ஜாஸ்தி ஆயிடுது. அது எனக்கு ரொம்ப நாளாக கவலையாகவே இருக்குது. இந்த பாக்ஸஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிக்கிறேன். அதுவும் பிளாஸ்டிக் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ரொம்ப நாளாக ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் இந்த பிளாஸ்டிக் கவரில் வைக்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கிறதே கிடையாது. பிளாஸ்டிக்கை ரொம்ப அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் அந்த பிளாஸ்டிக் கவர் பதிலாக இந்த பிளாஸ்டிக் டப்பாவே வாங்க வேண்டியதாக இருக்குது. வேறு ஆப்ஷனே கிடையாது இல்லையா, அதனால இந்த டப்பாங்க வாங்கினேன். பிளாஸ்டிக் கவரில் வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அது வந்து ரொம்ப தண்ணி விட்டுட்டு அந்த காய்கறிக்கெல்லாம் அந்த ஆவிரி எல்லாம் பிடிக்குது. அது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது சுத்தமாக. அதனால தான் இந்த பாக்ஸஸ் வாங்கினேன். நான் வந்து பாக்ஸை வாங்கின பிறகு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். மூடி எதுவும் செக் பண்ணவே இல்லை. வந்த உடனே மூடி தானே செக் பண்ணணும், போட்டு செக் பண்ணணும் இல்லையா. நான் வந்து மீஷோக்காரன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு எல்லாம் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணியாச்சு. சோப் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்கள் என்னோடய ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்ட்டு கவரோட ஃபுல்லாக இருக்கு இல்லையா, பார்க்கவே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கு இல்லையா. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. எப்போத்துலேருந்தோ நினைக்கிறேன் பாக்ஸஸ் வாங்கணும், இது வேண்டாம், கவர் வேண்டான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தான் வாங்கினேன். ஆனால் இதுவும் அப்படி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தண்ணி விடுறதுனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கவே மாட்டேங்குது கவரில் வைக்கிறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்பாடா, இத்தனை நாளைக்கு நம்ம பாக்ஸஸ் வாங்கிட்டோமே மனசு வச்சு. ரொம்ப எனக்கு காசு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது.
பிளாஸ்டிக் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால நான் ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தேன் அவ்வளோதான். அதுவும் இல்லாம நம்ப ஒரு பொருள் வாங்குறோம்னா, நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஒரு வேலை ஆட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு எந்த பொருளா இருந்தாலும் வாங்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ மந்த்லி கிளீனிங்ல எக்ஸ்ட்ரா வேலை தானே. இதுவும் கிளீன் பண்ணி வச்சுக்கணும். ஆனாலும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இருக்கும். ஃப்ரிட்ஜ் திறந்து பார்க்குறப்போ நம்மளுக்கே ஒரு திருப்தி இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 3 டப்பா மூடி வைக்கிறப்போ நல்லா தான் இருந்துச்சு. மூடி வந்து ஃபிக்ஸ் ஆயிருந்துச்சு. நல்லா ஃபிக்ஸ் ஆச்சு. கொஞ்சம் கெட்டியா ப்ரெஸ் பண்ணா ஃபிக்ஸ் ஆச்சு. ஆனா 4வது டப்பாலேருந்து எனக்கு மூடி வந்து சரியாவே படவே மாட்டேன்து. ஏன்னா இந்த மாரி டைட்டா ப்ரெஸ் பண்ணா ஒ 3 டப்பா வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனா 4வது டப்பாலேருந்து மூடி வந்து கரெக்ட்டா படவே இல்ல. அது வந்து ஓப்பன்லவே இருக்கு. ஒரு சைடு வந்து சும்மா கை வச்சாவே ஓப்பன் ஆயிடும். ஒரு சைடு வந்து மூடி சரியா படவே மாட்டேன்து. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். என்னடா இது நம்ம முன்னாடியே பார்த்திருந்தா ரிட்டர்ன் வச்சுட்டு இருக்கலாமே. நம்ம இந்த மாரி யூஸ் பண்ணிட்ட பிறகு ரிட்டர்ன் வைக்கிறதுக்கே எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேன்து. நம்ம ஒரு முறை யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா? மறுபடியும் ரிட்டர்ன் குடுத்தா நல்லா இருக்காதான்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தோணுது. ஆனாலும் சரி விடு, யூஸ் பண்ணலாம். எப்படியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம்ன்ற மாரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க எந்த பொருள் வாங்குனாலும் 1க்கு 2 முறை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்க. நம்ம வாஷ் பண்ண பிறகு குடுக்கறதுக்கு கொஞ்சம் பேஜாரா இருக்கும் இல்லையா? ரிட்டர்ன் குடுக்கறதுக்கு. நம்மளுக்கே பிடிக்காது இல்லையா? அதனால நான் பாருங்க இங்க ப்ரெஸ் பண்றேன் படவே மாட்டேன்து மூடி சரியா. அதனால தான் நான் ரிட்டர்ன் குடுக்கல. அது ஒரு ரீசன்னால தான் நான் ரிட்டர்ன் குடுக்கவே இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசா இருக்கிற ஃப்ரூட்ஸா இருந்தாலும், வெஜிடபிள்ஸா இருந்தாலும் இதில வைக்க முடியாது. அதோட சைஸுக்கு வச்சா தான் கரெக்ட்டா இருக்கும். கொஞ்சம் கனமா இருந்தாலும் இதில பத்தாது. ஆனா முருங்காய்க்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது எனக்கு தெரிஞ்சு. முருங்காய் வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா ஃப்ரிட்ஜில? அது வந்து நல்லா யூஸ் ஆகுது. ஆனா பார்த்தீங்களா? இந்த மாரி மூடி வந்து ஓப்பன் ஆயிட்டே இருக்கு. இதுதான் பிரச்சனை. ஆனா ஃப்ரிட்ஜில வச்ச பிறகு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. பார்க்கறதுக்கே கொஞ்சம் ஹைஜீனிக்கா இருந்துச்சு. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்க எத்தன கவரு. அது பார்க்குறப்பே எனக்கு அருவெறுப்பா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கனமா இருக்கிறதெல்லாம் இந்த மாரி கவர்ல தான் வச்சிருக்கிறேன். வேற ஆப்ஷன் கிடையாது இல்லையா? அதனால இந்த மாரி கவர்ல தான் வச்சிருக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரிட்ஜில எல்லாம் எடுத்துட்டோம் இல்லையா? இதெல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிடலாம். நான் கீழ இருக்கிற 2 செல்ஃப் மட்டும் இந்த மாரி ஒரு சைடு வச்சுக்கிறேன். இன்னொரு சைடு கேப் அப்படியே விட்டுடுறேன். லெஃப்ட் ஓவர் எல்லாம் அந்த சைடு வச்சுக்கலாம் இல்லையா? அதனால அந்த மாரி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஐஸ்கிரீம் டப்பா வந்துன்னே இருக்கிறோம் இல்லையா? அதில வந்து கொத்தமல்லி, புதினா அந்த மாரி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் என்னோட ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ்டு. முன்னாடி விட இப்போ எவ்வளோ நல்லா இருக்குன்னு தோணுது. ஆனா பாக்ஸஸ் மாத்திரம் நான் பார்த்திருந்தா ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கலாம். வேற வாங்கியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நீங்க ஏதாச்சும் வாங்குறதா இருந்தா 1க்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா? இந்த மாரி இருந்த ஃப்ரிட்ஜு இந்த மாரி ஆயிடுச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்க அழகா இருக்கு. நம்ம பார்த்த உடனே ஃப்ரிட்ஜ் திறந்த உடனே நம்மளுக்கு இன்னும் சமையல் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு எந்த பொருள் எங்கே இருக்குன்ட்டு நல்லாவே கண்ணுக்கு தெரியும். தேட வேண்டிய அவசரம் கிடையாது. ஓகே வாங்கலாம். ஆனா பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான். ஆனா, நம்ம சேனல்ல நெறைய குக்கிங் வீடியோஸ் எல்லாம் இருக்கு. உங்கள்ல யாருக்காச்சும் குக்கிங் வீடியோஸ் தேவைப்பட்டுச்சுன்னா, நம்ம சேனல ஒரு முறை விசிட் பண்ணி பார்த்துடுங்க. தேங்க் யூ.